ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது உங்களை எல்லாம் ஒரு அருமையான திருக்கோவிலுக்கு அழைத்து செல்லப் போகிறேன். வாழ்க்கையில் இதுபோல ஒரு கோவில், இதுபோல ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், இது போன்ற ஒரு அமைப்பு, இது போன்ற ஒரு விக்கிரகத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்கவே முடியாது என்று உறுதிபடச் சொல்லலாம். கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையம் வட்டத்திலே சிறுமுகை என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வு நிலை ஊராட்சியிலே பக்கத்திலே இடுகம்பாளையம் என்று ஒரு கிராமம். அந்த இடுகம்பாளையம் கிராமத்துக்குத்தான் இப்பொழுது உங்களை எல்லாம் அழைத்து செல்ல போகிறேன். யூ டோன்ட் மிஸ் இட். தயவுசெய்து அப்படி நகர்த்திடாதீங்க. முழு வீடியோவை பாருங்க. மொத்தமே 10 நிமிஷம்தான். அற்புதமான காட்சி. மிகப்பெரிய மகான் அவதார புருஷர் நரசிம்ம பக்தரான பிரகலாதர் தான் கலியுகத்திலே கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்திலே வியாசராஜராக அவதாரம் பண்ணினார். அந்த வியாசராஜர் 12 வருஷம் திருப்பதிக்கு பூஜை பண்ணினவர். தினமும் அடிவாரத்திலிருந்து, அது சாலக்கிராம கல்லாகையினாலே காலில் மிதிக்கக்கூடாதுன்னு முட்டி போட்டு நடந்து தினமும் 12 வருஷம் மேலே போகிறது. பூஜை பண்ணிட்டு முட்டி போட்டே கீழே இறங்கிறது. ஒரு நாள் போகிறதே கஷ்டமாச்சே. 12 வருஷம் போனாரே அந்த வியாசராஜர். அவர் மொத்தம் 700 ஆஞ்சநேயர்களே தமிழ்நாட்டிலே, ஆந்திராவிலே, கர்நாடகத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இது ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், இடுகம்பாளையம் க்ஷேத்திரம். வாங்கோ, போகலாம் வாங்கோ. அங்கே காரில் போகிறது ரொம்ப விசேஷம். பஸ் சௌகரியமெல்லாம் இல்லை. 2 வீலரில் போகலாம், ஆனால் வழி கேட்டுன்னு போகணும். ஃபோனில் கூகுள் மேப் போட்டுண்டு இடுகம்பாளையம்னு ஒரு 4-5 பேராக சேர்ந்து காரில் போயிட்டேன்னா காலையில் 7 மணிக்கு கோயில் திறக்கிறா. மத்தியானம் வரலும் கோயில் திறந்திருக்கும். திரும்பியும் சாயங்காலம் 4 மணிக்கு திறந்தால் ராத்திரி 7-7:30 வரலும் திறந்திருக்கும். கொஞ்சம் பகல் நேரத்தில் அந்த கோயிலுக்கு போங்க. நல்ல அற்புதமான ஒரு வனம் போன்ற வில்லேஜ் சைடு, சுற்றுப்புறத்திலும் விவசாய பூமிகளுக்கு நடுவிலே அந்த கிராமம் அற்புதமான வனமாக இருந்த இடம். அந்த இடுகம்பாளையத்துக்கு வாங்க, போகலாம் வாங்க. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். இந்த இடுகம்பாளையத்திற்கு பல்வேறு வழியிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடுகம்பாளையம் சிறுமுகை மேட்டுப்பாளையம் வட்டத்திலே அமைந்திருக்கிற சிறுமுகை வட்டம், மேட்டுப்பாளையம் வட்டம், சிறுமுகை வட்டம், இடுகம்பாளையம். சிறுமுகைக்கு வந்தால் சுலபமாக வந்து விடலாம். கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையம் வட்டத்திலே சிறுமுகை கிராமத்திற்கு அருகிலே அமைந்திருக்கிற மிக பழமையான இடுகம்பாளையத்திலே இந்த ஆஞ்சநேய சுவாமி ஆலயமானது அமைந்திருக்கிறது. விஸ்தாரமான ஒரு வனத்திற்குள்ளே இந்த ஆலயம் அமைந்திருப்பது கிடைத்தற்க காட்சியாக இருக்கிறது. இந்த ஹனுமந்தராய சுவாமி கோவிலிலே அமைந்து 750 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு பக்த கோடிகளினுடைய உதவியினாலே அரும்பெரும் கட்டடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு விசேஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நடத்தப்படுகின்றன. பக்கத்திலேயே அற்புதமான விசேஷங்கள் எல்லாம் இருக்கிறது. இங்கே தாசர்கள் எல்லாம் இருந்து இந்த கோவிலை ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய தேவதூதனாக, ராமதூதனாக, ஹரிதாசனாக இருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ ஆஞ்சநேயர்
வீர தீர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமி ஹரிதாசர், ஹரிபக்தர், ஹரி சர்வோத்தமன் என்று நிரூபித்தவர். சாக்ஷாத் ஹனும பீம மத்வரூபியாக இருக்கின்ற சாக்ஷாத் வாயுதேவர். அந்த வாயுதேவருடைய அவதாரமான ஆஞ்சநேய அவதாரம். இந்த ஆஞ்சநேய அவதாரம் செய்த சாக்ஷாத் ஜீவோத்தமரான வாயுதேவரின் அற்புதமான ஆலயங்கள் நம்முடைய பாரத தேசம் முழுவதும் பரவியிருந்தாலும் தென்னிந்தியா என்று சொல்லக்கூடிய கர்நாடகம், ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உட்பட்ட தேசங்களிலே அதிகமாக வியாசராயராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட 700 ஆஞ்சநேயர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 700 ஆஞ்சநேயர்களிலே இடுகம்பாளையம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். இடுகம்பாளையம் சோலைகள் நிறைந்த தெய்வீக சூழலில் அமைந்திருந்தது. அங்கே ஒரு பாறை சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அவரது குலகுருவான மத்வ சித்தாந்த மகான் ஸ்ரீ 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 வியாசராஜ தீர்த்தர் என்று சொல்லக்கூடிய பிரகல்லாதரின் அவதார பூதரான வியாசராஜர் தன்னுடைய காலடிகள் நோக இந்த பாரதம் முழுவதையும் வலம் வந்து 12 வருடங்கள் திருப்பதிக்கு நடந்தே தினமும் பூஜை செய்துவிட்டு அருட்பெரும் சாதனையை நிகழ்த்தி வந்த வியாசராஜர் நம்முடைய தமிழகத்திற்கு வந்து தமிழகத்திலே கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையம் வட்டத்திற்கு சார்ந்த அன்னூருக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய இடுகம்பாளையத்திலே ஒரு வனத்திலே இந்த பாறையை காண்கின்றார். தெய்வாம்சமான அடையாளத்தோடு கூடிய அந்த பாறையை கண்ட நொடியினிலே தரையிலே வீழ்ந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் மல்க பரமபக்தியுடன் பலமுறை வலம் வந்து தியான யோகத்திலே அமருகிறார். தன் தியான யோகத்திலே திரேதாயுகத்தில் ராமபிரான் இளைப்பாரிய பாறை இது என்று உணர்ந்தார். பரம பாகவத உத்தமரும் மந்திரசாஸ்திரத்தில் இணையற்றவரும் ஆன இந்த ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் ஸ்ரீ ராமபக்த வீர ஆஞ்சநேயனை வணங்கி நவாம்சங்களுடன் கூடிய ஒரு அற்புதமான விக்கிரகத்தை புடைப்பு சிற்பமாக அப்பாறையிலே வடித்து அற்புதமான குடமுழக்கு என்கிற கும்பாபிஷேகத்தை நடத்தி ஒரு மண்டலம் இங்கேயே தங்கி இந்த அற்புதமான ஆஞ்சநேயரை உபாசனை செய்து வந்து சாதனை புரிந்தார். ஆஞ்சநேயரும் இவருக்கு திருவருள் புரிந்தார். அத்தகு பழமையும் பெருமையும் திருவருளும் குருவருளும் நிறைந்த இந்த தலத்தை அடியேன் இன்றைய தினத்திலே இங்கே தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றேன். சுற்றுப்புற சுவற்றினிலே அற்புதமாக சுவாமியினுடைய வரைபடங்களையும் தத்துவங்களை எல்லாம் இங்கே வடித்திருக்கிறார்கள். அழகான ஒரு விருட்சம். அந்த விருட்சமானது வேறு எங்கும் காண கிடைக்காத விருட்சம். ராமநாமத்தினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற விருட்சம், ஸ்தல விருட்சம். அதுக்கு முன்னாடி ஒரு மகாமண்டபம். மகாமண்டபத்துக்குள்ளே போனால் அற்புதமாக சுவாமியானவர் காட்சி தருகிறார். மிகப்பெரிய கருவறை, 11 அடிக்கு 11 அடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான கருவறை இருக்கிறது. அந்த கருவறைக்குள்ளே வீர ஆஞ்சநேய சுவாமி வாலிலே மணி, இடுப்பிலே சௌகந்திகா புஷ்பம், வீரநடை என்று ஒரு பக்கமாக காலெடுத்து வைத்த வீரநடை என்பதாகத்தானே அற்புதமான திருக்கோலத்திலே காட்சி தருகின்றார். 1 ஏக்கர் அளவிலே இந்த ஸ்தலமானது பறந்து விரிந்திருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பக்த கோடிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள். அருள்மிகு ஸ்ரீ ஹனுமந்தராய சுவாமி திருக்கோயில் நம்முடைய தமிழகத்தினுடைய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இயங்கி வருகிறது. சுற்றுப்புறத்திலே இருக்கிற ஜனங்களெல்லாம் இந்த பகுதிக்கு அடுத்திருக்கிற இடங்களுக்கு வருகிறவர்களெல்லாம்
அவசியம் இந்த கோயிலுக்கு தினமும் வந்து செல்வதை நான் இன்றைய தினத்திலே காண்கின்றேன். புரட்டாசி சனிக்கிழமைகளிலே 1,00,000த்திற்கும் உட்பட்டதான ஜனங்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக பிரசாதம் வழங்கப்படுகிறது. விசேஷ தினங்கள் ஹனுமத் ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமை, பெரும் பண்டிகை நாட்களிலே சிறந்த அன்னதானங்கள் நடக்கின்றன. ஒவ்வொரு ஆஞ்சநேய பக்தரும் இந்த இடுகம்பாளையம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு வருகை தந்து நீங்கள் பேரருள் பெற வேண்டுமாய் விண்ணப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.